அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வியை ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கேள்வியாக இந்த கேள்வி. அதாவது ஒரு வேசி வீடு கட்டுறா, அந்த வீட்டில் யார் குடியிருப்பா? குலதெய்வம் குடியிருக்குமா, மகாலட்சுமி குடியிருப்பாளா, யார் குடியிருப்பா? ஒரு திருடன், ஒரு லஞ்சம் வாங்குறவன், ஒரு போஸ்டரி, இவெல்லாம் கட்டக்கூடிய வீட்டில் யார் குடியிருப்பா? அவங்க வீட்டில் சேரக்கூடிய பணத்தை அங்கே இருக்க பெண்கள் என்ன பேர் சொல்லி மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துட்டான்னு அந்த பணத்தை வாங்கி அடிக்க வைப்பாங்களா, இல்லை அதுக்கு வேறு ஏதாவது ஒரு பேர் வைப்பாங்களா? சொல்லுங்கள். இப்போ 2 கடவுள் நம்பிக்கை உடைய நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க. ஒருத்தர் பணக்காரர், ஒருத்தர் ஏழை. ஒருத்தருக்கு பணம் தேவைப்படுது, இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாரு. அப்போ இவங்க நம்பிக்கை வைக்கக்கூடிய அந்த அடையாளம், ஏதோ ஒரு அடையாளம், அது சிலுவையாக இருக்கலாம், அல்லது சிவலிங்கமாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு சிற்பமாக இருக்கலாம், ஏதோ ஒரு அடையாளமாக இருக்கலாம். அந்த அடையாளத்தின் முன்னாடி அவர் பணத்தை வச்சிடட்டும். இவர் நான் நாணயமாக நடந்துக்கிறேன்னு வாக்கு சொல்லிவிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிடுவாரா? அதுக்கு அந்த நபர் விட்டுருவாரா? இல்லை நான் கரெக்டாக பணத்தை கொண்டாந்து மாதம் செலுத்திடுறேன் அப்படின்னு சொன்னால் அவர் விட்டுருவாரா? எத்தனை பேப்பரில் கையெழுத்து வாங்குறாரு. அப்போ இந்த கடவுள் நம்பிக்கைக்கும் இப்போ நம்ம முன்னமே சொன்ன மாதிரி உள்ள அந்த ஆட்களுடைய எண்ணிக்கையை, சதவீதத்தை இந்த உலகம் முழுவதும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு 80%, ஒரு 90%, 95%. அப்போ யார் இங்கே உத்தமமாக மெய்வெளியில் வாழக்கூடியவங்க யார் இருக்காங்க? அப்போ அந்த 5% அப்படி வச்சுக்கிங்க, எங்கே போய் தேடுறது? கடலில் பெருங்காயத்தை கலக்கி விட்ட மாதிரி அவங்கள நம்ம எங்கே போய் தேடுறது? அப்போ மெய்யான தெய்வத்தை நீங்கள் எங்கே கண்டுபிடிப்பீங்க? சொல்லுங்கள். ஹஜ்ஜில் அவ்வளோ பேர் கூடுறாங்க, போப்பாண்டவரோட இடத்துல அவ்வளோ பேர் கூடுறாங்க, திருப்பதியில் அவ்வளோ பேர் கூடுறாங்க, திருவண்ணாமலையில் அவ்வளோ பேர் கூடுறாங்க. அப்போ இந்த 85% உள்ளவங்க, அந்த 95% உள்ளவங்க தான் அங்கே கூடுறாங்களா, அல்லது அந்த 5%? இந்த 5% எங்கே போய் தேடுவீங்க? இல்லை கடவுள் மறுப்பாளர்னு சொல்லிக்கிறாங்களே, அங்கே போய் தேடலாமா? எங்கே போய் அந்த 5 பேரை தேடி எடுப்பீங்க? சொல்லுங்கள். அப்போ யார் உறுதுணையாக இருக்கா? சொல்லுங்கள். ஒரு திருடனுக்கு அவனுடைய குலதெய்வம் தான் உறுதுணையாக இருக்கா, இல்லை அவனுடைய இஷ்ட தெய்வம் உறுதுணையாக இருக்கா? சொல்லுங்கள். இந்த 95% உள்ளவங்க எந்த கடவுளை வணங்குறாங்க? எந்த கடவுள் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க? சொல்லுங்கள். இந்த தவறான முறையில் சம்பாத்தியம் பண்ணக்கூடியவங்க எண்ணிக்கை 95%ன்னு வச்சுக்கிடுவோம். இந்த 95%க்கு எந்த தெய்வம் துணை நிற்கிது? சொல்லுங்கள். அப்போ அந்த தெய்வங்கள் மெய்யான தெய்வமா? சொல்லுங்கள். இந்த மெய்யான தெய்வத்தை நீங்கள் எங்கே போய் கண்டுபிடிப்பீங்க? இப்போ எல்லாமே கற்பனையில் ஒரு போலி தெய்வத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு அவனுடைய ஆசைகளுக்கும் இஷ்டங்களுக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ மெய்யான தெய்வத்தை கண்டுபிடிக்கணும்னா ஒரு குரு, அந்த குரு எப்படிப்பட்டவராக இருப்பார்? அதுக்கு எந்த மாதிரியான அடையாளங்களை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? வெள்ளாட்டுக்கறியை தொங்க விட்டு செம்பிளியாட்டுக்கறி விற்கிற மாதிரி எல்லா பயிலும் பட்டையை போட்டிருப்பான், நாமத்தை போட்டிருப்பான், சிலுவையை போட்டிருப்பான், தொப்பியை வச்சுருப்பான். எந்த அடையாளத்தை வச்சு நீங்கள் அவனை கண்டுபிடிப்பீங்க? சொல்லுங்கள். அந்த தூய்மையான குரு உங்களுக்கு எங்கே கிடைப்பான்? நீங்கள் யாரை பிடிச்சாலும் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது.
ஏன்னா அவனே போலியாக இருக்கும்போது நீங்கள் அவனை பிடிச்சா எப்படி நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும்? அப்போ அந்த மெய்யான குருவை நீங்கள் எங்கே போய் தேடுவீங்க? எந்த அடையாளத்தில் தேடுவீங்க சொல்லுங்கள்? எந்த மார்க்கத்துக்குள்ளே, எந்த மார்க்கத்தை கடைபிடிச்சவே உத்தமமாக 100% அந்த குருவனுடைய பிள்ளையாக வாழ்கிறான்? எடுங்க, நீங்கள் லிஸ்ட் எடுங்க. அப்போ தன்னுடைய ஜென்மத்தை வீணடிச்சிடாம கவனமாக உங்களை நீங்கள் வழி நடத்திக்கிங்க. ஆத்ம விஸ்தாரம்.